மக்களை சந்திக்காதவங்க எப்படி தலைவனாக இருக்க முடியும்? 41 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அவங்கள போய் பார்க்கறதுக்கு வந்து ஒரு க்ரௌட் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா நீங்கள் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் தைரியமாக போயிருக்க வேண்டிய என்ன பண்ணியிருப்பாங்க, நான் எங்கே வந்திருக்க தெரியாத நில்லுறாங்க அப்படின்னு சொல்கிற தைரியம் இல்லாத இந்த களத்துக்கே காணாத ஒரு தலைவனாக எப்படி வர முடியும்? இப்போ அஜித் பண்ணலையா திருப்பதி நான் சாமி கும்பிட வந்திருக்கேன் பார்த்து பேசாமல் இருக்கீங்களா அப்படின்னால, தென் யூ டோன்ட் ஹவ் அ கமாண்ட் ஓவர் யுவர் ஓன் பீப்புள், தென் ஹவ் கேன் யூ பி லீடர்? விஜயின் வருகை வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தாது. யாதவ் ஒரு இது காமிக்கிறாரு, போலீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு பாத்தீங்களான்றாரு. சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் ஹேக்கிங் இன்டு தி போலீஸ் சிஸ்டம். அப்ப நாளைக்கு வந்து என்ன வேணா நீங்க பண்ணுவீங்க, நீங்க வந்து எது வேணா எடுப்பீங்க, ஸ்டேட் சீக்ரெட்டை நீங்க வெளியே கொடுக்குற அளவுக்கு இருப்பீங்களா? ஜனநாயகம் படம் வந்து பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு பாஜக மேலதான் குற்றச்சாட்டு. சென்சார் போர்டு வந்து என் படம் ஒன்று இருக்கு, அடங்காத என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க. நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கேன். இப்போ அரசியல் சூழலில் வந்து இளைஞர்கள் வந்து பெருந்திரளாக வந்துகிட்டு இருக்கிறாங்க, கூட்டங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ எல்லாருக்கும் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு ஒரு முகம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. திமுகவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, நாம் தமிழர்ல சீமான் ஒரு பக்கம் இளைஞர்களை திரட்டிட்டு இருக்கிறாரு, புதுசாக தாவேகா விஜய் அவர்கள் வந்து தன் பக்கம் பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பாஜகவில் அந்த மாதிரியான ஒரு முகமாக வந்து அண்ணாமலை அவர்கள் இருந்தார். பட் இப்போ அவர் இல்லை அப்படின்ற நேரத்தில் இப்போ பாஜக என்ன செய்ய போறாங்க? இளைஞர்களை கவர்றதுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டணும்னா என்ன செய்யணும்? இல்லை மோடியோட ஃபேக்டர் வந்து இன்னும் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? மோடி முகத்தை காமிச்சா இளைஞர்கள் வருவாங்கன்னு தான் நம்புறீங்க? இளைஞர்கள்லாம் கூட்டப்படலை. இளைஞர்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கூட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது 2 கட்சிகள் வந்து பாரம்பரிய கட்சி இங்கே இல்லையா, தே கம் டு ஸ்டே ஹியர். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் வேரூன்றி இருக்கிற ஒரு இடம் தான் தமிழ்நாடு. அதை நம்ம ஒத்துக்கணும். பாரதிய ஜனதா கட்சி வி ஆர் கம்மிங் டு இன்ரோட்ஸுக்காக வித் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி, எப்படி வந்து நாட்டை உயர்த்தி கொண்டிருக்கிறோம், எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மோடிஜி அவர்கள், அவர் உலகம் பாராட்டுகிறது. அந்த தலைவனை நாம் வந்து அரவணைத்து சென்றால் சிறப்பாக இருக்கும்ன்ற எண்ணத்தில் பயணிக்கிறோம். அப்போ இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக அந்த இளைஞர்கள் கூட்டம் வர்றது எல்லாமே நான் பலமுறையும் சொல்லியாச்சு. நான் 96 தேர்தல் பார்த்தனால சொல்கிறேன். 96 வந்து இளைஞர்கள் வரலையா? 96 இளைஞர்கள் வந்தாங்க, ஆட்சி மாற்றமே நடந்தது இல்லை. அதுக்கப்புறம் நான் போகிற எல்லா பிரச்சாரத்தையும் பெரிய பெரிய கூட்டம் பார்த்துருக்கேன். அந்த பேர் போகும்போது தோற்றுருப்பாங்க, தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் இளைஞர்கள் அனைவரும் வந்து இந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டம் அங்கே தான் வாக்களிக்க போகும் என்று தெரியல. ஆனால் இன்று வந்து சில இளைஞர்கள் அரசியலே தெரியாமல் வந்து கூட்டம் கூட்டமாக போயிட்டுருக்கிறது வந்து அது எந்த விதத்தில் வந்து வருங்காலத்துக்கு சிறப்பாக இருக்குன்னு தெரில. ஒருத்தர் பேசுகிறாரு உங்களுக்கு டிவிக்கேல 2034 தொகுதின்றாரு. அப்போ என்ன புரிதல் இருக்குன்னு நான் கேட்குறேன். புரிதல் இல்லாததுக்கு ஒரு காரணம் நான் இப்போ அவ்வளோத்தையாக சொல்கிறேன். தி எலெக்ஷன் ப்ராசஸ் ஷுட் பி ஸ்டார்டட் இன் தி காலேஜஸ் வந்து பேன் பண்ணாங்க இல்லையா, அது கொண்டு வரணும். ஸோ தட் தே வில் ஹேவ் அ கிளியர் வியூ ஆஃப் வாட் இஸ் வாட். அங்கே வயலன்ஸ் இல்லாமல் அவங்க என்ன நினச்சாங்க, வயலண்ட் ஆகிடுது அப்படின்னு நினச்சாங்க. அதை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வர முடிஞ்சால் அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, வருங்காலத்தில் இருக்கிற அரசியல் தலைவராக வரும்போது என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கும். த்ரூஅவுட் த வேர்ல்டு இருக்குது. மாக் பார்லிமெண்ட்ஸ் ஆர் கண்டக்டட், மாக் அசம்பிளிஸ் ஷுட் பி கண்டக்டட். இந்த மாதிரி பண்ணினா தான் அவங்களுக்கு சிஸ்டத்துக்குள்ளே வருவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் 30 இடத்துல ஜெயிச்சிருவோம், எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவான்றாங்க. ஸோ இது புரிதலே இல்லைல்ல. அப்போ ஒரு பக்கம் இப்படியும் மக்கள் இருக்காங்களா அப்படி நினைக்கின்ற ஒரு சூழல் உருவாயிடுச்சுல்ல. நம்ம லிட்ரஸி ரேட் க்ரோயிங் இன் தமிழ்நாடுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி இருக்காங்கன்னு போது வருத்தமாக இருக்குல்ல. அப்போ தட் இஸ் ஒன் திங். ஸோ இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தே ஆர் ட்ரைங் டு கோ அண்ட் கேன்வஸ் ஓட்ஸ் ஃபார் தேர் பார்ட்டி. இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறான்னு கிடையாது. அதனால் இளைஞர்கள் ஈர்ப்பது இல்லை, எல்லா பக்கமும் சரி. அது அண்ணாமலை போனனால தான் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டாங்க கிடையாது. அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு ஒர்க் பண்ண ஆல்சோ அவருடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங், அவர் எப்படி பேசினாரு எல்லாம் வந்துச்சு. இப்போ நான் போகிறேன், கூட்டம் வரதான் சரி, நானும் இளைஞர் ஈர்த்து தான் இருக்கேன். ஸோ த ஃபிகர் இஸ் நீடட். தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு வசீகரம் தேவை. இப்போ நான் வந்து ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் நான் பிரச்சாரம் பண்ணேன். இருக்கப்பட்ட ஷார்ட் டைம் முந்தி நான் வந்து 40 நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அந்த 40 நாளாக பிரச்சாரம் இருந்துச்சுன்னா அது செலவுகள் அதிகமாக இருக்கும்னு குறைச்சி 10-15 நாள் ஆயிடுச்சு. 15 டேஸ் எப்படி 234 கான்ஸ்டியூன்சி போக முடியும்? யாராலையும் முடியாது. தென் நீங்கள் பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் நடத்தணும், அது பெரிய பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கணும், அதுக்கு கூட்டங்கள் சேர்க்கணும், மக்கள் வரணும், கூட்ட நெரிசல், பாதுகாப்பு, இவ்வளோ பிரச்சனை இருந்தது. தே brought it down. இப்போ என்ன நடக்கணும் பல முறை சொல்லிட்டேன், முந்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் பேசாமல் டிபேட் வச்சு ஆல் தி லீடர்ஸ் இன் ஒன் பிளாட்ஃபார்ம். அமெரிக்காவில் நடக்குதுல்ல,
அந்த மாதிரி இங்கே தேர்தல் நடந்தால் அந்த பி ஈஸி அது. அப்போ எனக்கு வந்து அறிவு, ஆற்றல், திறமை அதற்கு வந்து வழிவகுப்பதற்கு காரணமாக அமைகின்ற தேர்தல் முறை வந்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விஜயின் வருகை வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தாது. என்ன காரணம் சார்? ஏன்னா அது ஒரு கூட்டம், கொள்கைகள் இல்லை. என்ன கொள்கை வச்சுருக்காரு? பல முறை சொல்லிட்டேன் இது. ஏன்னா திருப்பி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நடிகராக வந்து அவர் ரெஸ்பெக்ட் பிகாஸ் யூஸ் கம் டு அ கிரேட் ஹைட்ஸ். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது எனக்கு. ஆனால் நீங்கள் ஒரு செட் இதோட வரணும். நீங்கள் வந்து இதை நான் மாற்றுவேன், திஸ் ஐம் கோயிங் டு டூ, எதுவுமே இல்லையே, ஒரு பாலிசியே இல்லையே. நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை பற்றி எதிர்ப்பதோ இல்லாட்டி மோடிஜி அவர்களை எதிர்ப்பது மட்டும் அரசியலா? எதிர்ப்பது மட்டும் அரசியல் கிடையாது. நீங்கள் வாட் இஸ் இட் தட் யூ கோயிங் டு டூ டிஃப்ரெண்ட் தெரியணும். இதுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்ன ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு மருத்துவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி, உலகத்துக்கே தேவைப்படுற விஞ்ஞானி வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான்னு மருத்துவரை வந்து நீங்கள் ஒரு காப்பாற்றுங்கன்னு எனக்கு தெரியும், ஒரு காப்பாற்ற தெரியும்னு சொன்னோன்னே, அப்போ காப்பாற்றுங்க நீ எல்லாரும் கேட்ட பிறகு, இல்லை நான் ஹாஸ்பிட்டல் கட்ட பிறகு தான் காப்பாற்றுன மாதிரி இருக்கு. வாட் இஸ் இட் தட் யூ காட்? யூர் சொல்யூஷன் இஸ் தேர், இட் இஸ் ஃபார் த பீப்புள். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, கடன் வாங்காமல் அரசு நடத்த முடியாது. அதுக்காக 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பீங்க? இது வந்து மக்கள் தலையில் வந்து விழுமா விழாதா? எக்ஸ்பிளைன் டு த பீப்புள். நான் வந்து அப்படி பண்ணுவேன்னு சொல்லி நீங்களே என்ன சொல்கிறீங்க? நான் ஒருத்தருக்கு வீடு கொடுத்துருவேன், நான் ஒருத்தருக்கு பைக் கொடுத்துருவேன்றீங்க. பைக் கொடுத்து ஹெல்மெட் போடாமல் போய் விழுந்து சாகிறதுக்கா? சி வாட் இஸ் தட்? நான் வந்து ஆயுதமாக ஒரு எதை கொடுப்பேன்? கல்வியை கொடுப்பேன் சொல்லுங்கள். கல்வி இலவசம் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கேன் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் ஷுட் பி ஃப்ரீன்னு சொன்னேன். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் நான் நினச்சேன். எஜுகேஷனை ஃப்ரீ பண்ணுங்க. எதெல்லாம் ஃப்ரீ பண்ண முடியும்னா அதை ஃப்ரீ பண்ணால் மேபி they'll get empowered. Education, employment and empowerment. Triple E of life is that. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீ கொடுத்துருவேன், இது பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன், ஃப்ரிட்ஜு கொடுத்துருவேன், கார் கொடுத்துருவேன், இதே சொல்லிட்டு போகிறது அரசியலாக இருக்கக்கூடாது தமிழகத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ கடைசி ஒரு கேள்வி சார். இப்போ வந்து என்னதான் நம்ம டிஜிட்டல் யுகம் அப்படின்னு சொன்னாலும் போய் நம்ம மக்களை சந்திச்சு தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா இப்போ முதல்வர் வேட்பாளராக சொல்லக்கூடியவர்கள் வந்து தொடர்ந்து களத்தில் இருக்கிறாங்க. ஒரு முதல்வர் வேட்பாளர் மட்டும் ஒப்பீட்டளவில் கொஞ்சம் நிறையா களத்துக்கு இன்னும் போகலை மற்ற தலைவர்கள் ஒப்பிடும்போது. ஸோ நிறைய புகார்கள்லாம் தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்தாலும் வந்து காவல்துறை தரப்பில் ரத்து செய்யப்படுது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்னாலும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் மக்களை போய் களத்தில் சந்திச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியுமா, இல்லை நம்ம போகாமலேயே ஜெயிச்சிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இந்த தேர்தல் மூலமாக உருவாகும்? போகாமே ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் ஒரு அரசியலாக இருக்குன்னு எனக்கு தெரியல. தட் பி a wrong president that be setting. அதாவது யாரும் மக்களே சந்திக்க மாட்டேன். மக்களை சந்திக்காதவங்க எப்படி தலைவனாக இருக்க முடியும்? நான் மறுபடியும் நீங்கள் கேட்கறனால சொல்கிறேன். 41 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களால் நடக்கவில்லைன்னு சொல்லுங்கள், வேற ஒரு சதி திட்டம் தீட்டினாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் அவங்கள போய் பார்க்கறதுக்கு வந்து ஒரு க்ரௌடை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா நீங்கள் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? நானும் பல இடத்துக்கு போயிருக்கேங்க. நானும் வந்து ஒரு 2 ஜாதிகளுக்குள்ள பிரச்சனையாகி நான் போயிட்டு இங்கே போகாதீங்க பிரச்சனை ஆயிரும் அப்படின்லாம் சொல்லும் போது கூட நான் என் கூட பயணித்தவர்கள் இறந்துருக்காங்க, நான் போனால் என்னன்னு சொல்லி கேட்டு நாங்கள் போனோம். யாரும் ஒன்றும் பண்ணலையே, எல்லாம் அண்ணே இந்த மாதிரி ஆகிப்போச்சுண்ணே, சரி பண்ணி வைங்கண்ணேன்னு சொல்ல தான் வந்தாங்க. ஸோ நீங்கள் போயிருக்க வேண்டியதானே? நான் அதே கேட்குறேன்னா, இங்கே வந்து இப்போ அஜித் பண்ணலையா, திருப்பதியில் நான் சாமி கும்பிட வந்திருக்கேன்னு பார்த்து பேசாமல் இருக்கீங்களா அப்படின்னார்ல. ரேஸ் துபாயில் வந்தப்போ நான் வந்து டோன்ட் ruin my name சொன்னாரா இல்லையா? Then you don't have a command over your own people, then how can you be leader? அப்போ நீங்கள் தைரியமாக போயிருக்க வேண்டிய என்ன பண்ணியிருப்பாங்க? நான் எங்கே வந்திருக்க தெரியாத நில்லுறாங்க அப்படின்னு சொல்கிற தைரியம் இல்லாத இந்த களத்துக்கே காணாத ஒரு தலைவனாக எப்படி வர முடியும்? நல்லதுக்கு கெட்டது போய் பங்கெடுப்போம் தான் அங்கே தலைவன். ஒரு தினம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கேட்கணும் நாளைக்கு. அதுதான் வந்து தலைவன், அதுதான் பண்பாடு, அதுதான் பண்பு. அந்த பண்பை வளர்த்துக்கொள்ளாது எங்கேயோ நான் ஒரு இடத்துல இருப்பேன், நான் நேராக வந்து கேரவன்லேருந்து நேராக கோட்டைக்கு போயிடும் நினைப்பெல்லாம் தவறு. அந்த மாதிரி ஒரு அரசியலை மக்கள் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் இங்கே பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் வந்து எதுக்காக சொல்கிறேன், எல்லாம் வந்து அறிவுபூர்வமாக நிறைய பேர் பேசினா பரவாயில்ல. ரீசெண்டாக ஐசி யாதவர்னா ஒரு இது காமிக்கிறாரு, போலீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு பார்த்தீங்களான்றாரு. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் யூஆர் ஹேக்கிங் இன் டு த போலீஸ் சிஸ்டம். அதுதானே? அப்போ நாளைக்கு வந்து என்ன வேணால் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து எது வேணால் எடுப்பீங்க, ஸ்டேட் சீக்ரெட்டே நீங்கள் வெளியே கொடுக்குற அளவுக்கு இருப்பீங்களா? தட் மீன்ஸ் ஐ ஹவ் பீட்டன் த காப்ஸ் பிஃபோர் தே குட் கெட் இட், ஐ ஹவ் காட் இட் வித் மீன்றீங்க. இது என்ன ஒரு அரசியல்? இதனால் என்ன சாதிச்சிங்க? இதனால் மக்களுக்கு என்ன? when it talks of policies, we got new system. நான் வந்து இனிமே வந்து பற்றாக்குறை இல்லாத தமிழகத்தை உருவாக்க 10 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கு இந்த திட்டம். திஸ் இஸ் வாட் இட் இஸ், த்ரோ இட் அட் த பீப்புள். நான் பாராட்டுறேன். நீங்கள் எந்த ஒரு திட்டம் இல்லை சொல்லவும் மாட்டேன்றீங்க, பொம்மையை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. இது என்ன கலாச்சாரம்? நீங்கள் வந்து நீ கேட்கலாம், எல்லாம் டிஜிட்டலாக வந்து கிரியேட் பண்ணி
மோடிஜி கிட்ட பிரசாரம் பண்ணும்போது அந்த இமேஜை வந்து பண்ணி அந்த டிஜிட்டலைஸாக கொண்டு மோடிஜி பேசுகிற மாதிரிலாம் காமிச்சாங்களா? அதனால் நீங்கள் பொம்மையை கொண்டு போகிறீங்களா? சரி, அவங்கள ஜனநாயகம் படம் வந்து பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு பாஜக மேலே தான் குற்றச்சாட்டுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் துறைத்துறையில் இருக்கீங்க. சென்சார் போர்டு வந்து என் படம் ஒன்று இருக்குது, அடங்காத என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க. நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தானே இருக்கேன், என்னால் ரிலீஸ் பண்ண முடியல இந்த படத்தை. சென்சார் போர்டு காட் சர்டன் நார்ம்ஸ் இருக்கு இல்லையா? அவங்க அந்த நார்ம்ஸ்க்கு உட்பட்டு தானே பண்ணுவாங்க. அதனால் வந்து பயஸ்டாக இருந்தால் என் படம் ரிலீஸ் ஆகிருக்கணுமே, இன்றைக்கு மீறி ரிலீஸ் ஆகலையே. சரி, அவங்களுக்கு வந்து இதில் இருக்கிற கருத்து சிறப்பான கருத்து அல்ல, இது மக்களுக்கு வந்து விரோதமான கருத்தாக இருக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா யூ ஷுட் ஃபைட் வித் த சென்சார் போர்ட், நாட் த கவர்மெண்ட். அப்படி பார்த்தா ஏன் செல்வமணி சார் படத்தை ஒன்று ராஜீவ்காந்தி கொலை வழக்கு வச்சு தானே பேஸ் மையப்படுத்தி படம் எடுத்தார், அது ஏன் ரிலீஸ் ஆகலை? அப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கலாம் அந்த படத்தை, ஏன் பண்ணல? சரி, அப்படியே திங்க் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ there is something which is detrimental to the interest of the people அப்படின்னு சொன்னால் that will be stopped with the censor board. சென்சார் போர்டு அதுக்கு தானே இருக்காங்க. நீ யாராக இருந்தாலும் அதை அப்போஸ் பண்ணணும்னா நீங்கள் யூ ஷுட் ஹவ் கான் அகேன்ஸ்ட் சென்சார் போர்ட் இந்த கோர்ட். நீ கோர்ட்டில் போய் தைரியமாக சொல்லியிருக்கணும். அங்கே தானே போயிட்டீங்க நீங்கள். அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் கோர்ட்டுக்கு போனவங்க தான் படம் நின்றுச்சு. நீங்கள் ரிவியூங் கமிட்டிக்கு போகுதுன்னா ஆர்சிக்கு போகுதுன்னா ஆர்சியில் போய் பேசியிருக்கணும். இல்லைங்க இது என்ன, இதெல்லாம் என்ன தப்பு அதான் ஆகி பண்ணுறாங்க நிறைய பேர். ஆர்சி வரைக்கும் போயிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வராங்கல்ல. ஸோ அது ஏன் நீங்கள் செய்யலை? ஸோ யூஆர் டேக்கிங் ட்ரைங் டு கிரியேட் அன் அப்பர் ஹேண்ட் அண்ட் ட்ரை டு ஷோ த பீப்புள் தட் we can do it. அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே there is got a system and you should follow the system. When the leader doesn't follow the system, the people won't follow the system. இப்போ நீங்கள் பல புதுமையான அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்கீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது. இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை? அரசியல் வந்து நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க. வருங்காலத்து தலைவன் எப்படி இருக்க வேணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து தற்பெருமைக்காகவோ ப்ளோயிங் மை ஓன் ட்ரம்பட் நான் சொல்லலை. செலக்ட் சம்படி வித் அறிவு, ஆற்றல், திறமை, மக்கள் மீது அன்பு, பாசம், இதெல்லாம் பாருங்கள். போலி பாசங்களும் போலி பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு வந்து பாப்புலாரிட்டி டசன்ட் கவுண்ட். நான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு பார்த்தா அவங்க பாட்டு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் மேலே எப்படி டீப்பாக போய் ரூட் ஆகிட்டார், எப்படி பண்ணார்? சும்மா வந்தார். எவ்வளோ காண்டு அரசியல் அவருக்கு. 1967 வந்து அவர் வந்து குண்டடிப்பட்டிருந்தது போஸ்டர் வச்சு ஜெயிச்சாங்களே, அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது, மக்கள் சக்தி உருவானது, அதெல்லாம் பண்ணார். அண்ட் he was with the people. சிறுசேமிப்புக்கு வந்து சேர்மனாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார். he came up that way. அப்புறம் கட்சி ஆரம்பித்தோன்னா மாயத்தேவரை வந்து திண்டுக்கல் பை எலெக்ஷன் நிற்க வச்சார். he worked hard to create something இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து களத்தை இறங்கியாச்சும் நீங்கள் வந்து பணி புரிஞ்சிருக்கணும். நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வந்து எந்த உதவியும் செய்யாமல் எங்கேயும் மக்களை சந்திக்காமல் திடீர்னு நோட் புக்கு புத்தகம் கொடுத்தேன், மாணவர்களை சந்திச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறது அரசியல் கிடையாது. நீங்கள் வந்து புரட்சி தலைவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இருக்கும்போது நீங்கள் வந்துருக்கணும், கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். நீங்கள் அன்றைக்கி ஆரம்பிக்கல, நீங்கள் அப்போ ஏன் எதிர்க்க முடியலையா உங்களால்? அப்போ மட்டும் நல்லா இருந்தாங்க, இப்போ கெட்டு போயிட்டாங்களா? அன்றைக்கி ஏன் நீ குற்றம் சொல்ல? அப்போ தட் டிஎம்கே வாஸ் நைஸ் தட் டே, டிஎம்கே இஸ் நாட் நைஸ் டுடே. ஏடிஎம்கே வாஸ் குட் தென், ஏடிஎம்கே இஸ் நாட் குட் டுடே. Central government was good for you, now it is not good for you. And what is your policy? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? What can you do better than the others? Say that first. அவ்வளோதான். அவரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அவரை பற்றி டீப்பாக சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ஆஃப் ஒரு பெரிய தலைவன்று நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. படம் வேணால் பெயர் வச்சு எடுத்துருக்கலாம். there should be qualities for a leader. இந்த குவாலிட்டிஸ் வந்து அவன் இளைஞர் கேட்டனால சொல்கிறேன். ஒரு கால இளைஞர் கூட சரத்குமார் மாதிரி நான் சொல்ல வரல. செலக்ட் பீப்புள். அப்போ இருந்த பெரிய பெரிய டாயன்ஸுங்க. என் பெரியப்பாவே எடுத்துக்கிறேன், கேடிகே தங்கமணி சிபிஐயில் இருந்த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டாலஸ்ட் லீடர்ஸ். ஹி டைட் இன் சிபிஐ ஆஃபீஸில் தான் இருந்தார் கடைசி வரைக்கும். பார்லிமெண்ட் போனால் அப்படி ஆடும். நேருஜி யூஸ் டு வண்டர் கேடிகே தங்கமணி இன் பார்லிமெண்ட் டுடேன்னு கேட்பாராம். அப்போ அப்படிப்பட்ட அரசியல்வாதி. அவர் வந்து மதுரை ஸ்டேஷனில் வந்து கீழே பச்சை துண்டை வச்சுட்டு படுத்திருக்காரு. போலீஸ் வந்து கேட்கும், நான் யாருன்னே சொல்ல. ஸ்டேஷன் போய்ட்டு நான் கேடிகே தங்கமணி எம்பின்னு இருக்கேன். ஐயா என்னையா தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டாங்க யான்னு. இல்லை டயர்ட் ஐட்டம் படுத்தேன், காலையில் தான் ட்ரெயின் வரான். இன்றைக்கி இருக்குது அந்த மாதிரி அரசியல். ஹவ் யூ சீன் ஆல் தீஸ் டைப் ஆஃப் பீப்புள்? த டால் லீடர்ஸ் சர்வ் த கண்ட்ரி ஒரு காட் இண்டிபெண்டன்ஸ். சுதந்திர போராட்ட வீரர்கள் எப்படி போராடினாங்க, அவங்க எப்படி களம் கண்டாங்க, இந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றோம், இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். டால் லீடர்ஸ், we have to create tall leaders. அந்த இளைஞருக்கு பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்குங்கள், அவங்கள பின்பற்றுங்க. நான் என்ன சொல்ல, பாப்புலாரிட்டி alone does not count. The popular figure is doing something for the society. அவர் நாளை இவரால் சிறப்பாக செயல்பட முடியும், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு அவனை எலெக்ட் பண்ணுங்க, யாராக இருந்தாலும் சரி. பீப்புளோட இருக்கணும். யூ ஷுட் பி a people's man. மக்களோட மக்களாக இருக்க வேண்டும். அதான் நான் சொல்ல வரேன். அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுங்க? அவர் மக்கள் வந்து பெரிய பாரம்பரியத்தில் உள்ள கட்சி தானேங்க. நான் வந்து ஜஸ்ட் பிகாஸ் எதிர்கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லி வந்து குறை சொல்ல முடியாதுல்ல. தே காட் பாரம்பரியம் இருக்குல்ல.
இப்போ நம்ம சொல்கிறோம் அப்பா மகன் அப்புறம் பிள்ளை பேரண்ட்ஸ் சொல்கிறோம். they are also involved in politics வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்போ? ஸோ இட் ஷுட் நாட் பி ஜனநாயகம்னு எல்லாரும் வரணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் த சிஸ்டம் இஸ் பிகம் தட் இட்ஸ் பீன் ஹேப்பனிங் லைக் தட். பல ஊர்லேயும் நடக்குது அது. அதனால் இங்கே அதை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. வெதர் he is capable of governing tomorrow is what you have to look at it. அவராலேயே முடியுமா, அவரால் சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படின்றத நம்ம யோசனை பண்ணணும். அதுதான் நம்ம பார்க்கணும். என்ன சொல்றீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கான்னு இல்லையான்னு பாருங்க, அவர் வாரிசுன்னு விமர்சனம் பண்ணாதீங்க. தகுதி இல்லைன்னா தகுதி இல்லைன்னு. ஆமாம், தகுதி விமர்சிங்க தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தொழிலே வச்சுருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடில் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போய் படிக்க போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திரும்பி இங்கே வரதில்லை. லாட் ஆஃப் ஸ்பின்னிங் மில்ஸ், பெரிய மில்ஸ் எல்லாமே அவங்க அந்த ஜென்ரேஷன் திரும்பி வெளியே போயிட்டாங்கன்னு வராட்டி மூட வேண்டிய நிலைமை வந்து போகுது. ஸோ அந்த மாதிரி அரசியல் கட்சி நான் சொல்ல. there has to be some leader within the party who has to be promoted. So they feel okay, the whole system has been accepted. அவங்க கட்சியில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, டெமோக்ராட்டிக் வேல எலெக்ட் பண்ணுறாங்க. அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் அவருக்கு தகுதி இருக்கா நீங்கள் பார்க்கணும். வெதர் ஏபிள் டு லீடுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு மெச்சூரிட்டி இன்னும் அதிகமாக வரணுன்றதான் என்னுடைய கருத்து. மெச்சூர்ட் லீடர்ஸ்னு சொல்கிறேன், who know everything. கற்றது கைமண் அளவு கல்லாதது உழவு எல்லாம் தெரிஞ்சிடணும்னு கிடையாது. பட் யூ ஷுட் ஹேவ் ஹேபிலிட்டி டு லேர்ன் அண்ட் டூ சம்திங் ஃபார் த பீப்புள்ன்றது நம்ம போகணும். அதே வந்து எதிர்கட்சியை திட்டிகிட்டு போகிறது, இதுதான் அரசியல் நினைக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து அவரை குறை சொல்கிறது, அவங்க இவங்களை குறை சொல்கிறது, இந்த குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்வோன்னே சொல்லியே. நாளைக்கு வந்து மின்சார பற்றாக்குறை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம், எல்லாருக்கும் வந்து இலவசமாக வந்து கல்வி இருக்கும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கும், கவர்மெண்ட் இப்படி இருக்கும், சாலை வசதி எல்லா நூக் அண்ட் கார்னருக்கு போயிடும், எல்லா இடத்துக்கும் லைட் இருக்கும், எல்லாருக்கும் கழிவறை இருக்கும். இன்னும் வந்து நம்ம வந்து சுதந்திரம் பெற்று எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்ம வந்து சுவேட் சிஸ்டம் இருக்கா கிராமத்தில்? தெர் இஸ் அ சோஷியல் டபுன்னு சொல்லுவேன் நான். பல பேர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க தன்னுடைய கிராமத்திற்கு அவங்களை வந்து நண்பர்களை அழைத்து வர வந்து வேதனைப்படுறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வெளியே வந்து டாய்லெட் கால்வாய் போடிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்ப்பது திட்டம் வச்சுருக்கோம். we'll see to that as we can. 1 yearல வந்து sewage will be completely connected throughout the state ன்னு சொல்லுங்க. ஒரு புதுமையான திட்டம் பார்க்கலாம் சார். நன்றி. தேர்தல் பணிகளுக்கு மத்தியில் பல்வேறு விஷயங்கள் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசியிருக்கிறீங்க. இந்த தேர்தலில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.